தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், தமிழ் நியூஸினுடைய ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய செந்தில் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சார் நேற்றைய தினம் பொன்முடி அவர்கள் வந்து துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டாரு. ஒரு பெரிய பெரிய சர்ச்சைக்குரிய பேச்சாக நம்ம பார்க்கப்பட்டது. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. இது எப்படி சார் ஓரளவு அந்த இஷ்யூவ ஒரு சமாதானத்துக்கு ஒரு 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 பீஸ்ஃபுல்னஸ்க்கு வந்துட்டாங்களா? இல்ல நீங்க இது ரொம்ப லேட் இல்லையா? ஏற்கனவே நீங்க நடந்த சம்பவம் போன ஞாயிற்றுக்கிழமை. என்ன? நீங்க தொடர்ந்து வைரல் ஆகுறதே உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் ஆகுது இது. இஷ்யூ பெருசாகுது. என்ன வியாழன், வெள்ளிக்கிழமைல தான் இந்த பிரச்சனை ஆகுது. உடனே நேத்து ஈவினிங் கூட பண்ணிருக்கலாம் அத. மன்னிப்பு கேட்டிருக்கலாம். இதே பெரிய அறிக்கை, இந்த அறிக்கையே நேத்தே வந்துருந்தா என்ன கொஞ்சம் அந்த வேகம் குறைஞ்சிருக்கலாம். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுல மன்னிப்பு கேட்டு இதுல முதல்வர் கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் சமாதானம் ஆவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறின்னு வச்சுக்கோங்களேன். காரணம் என்னன்னா, அதிமுக தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்குது. கண்டிப்பா புதிய தலைவராக வந்திருக்கிறாரு நயினா நாகேந்திரன். அவருக்கு என்னைக்காவது ஒரு சம்பவம் இது அவருக்கு ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு பிஜேபிக்கு அவங்க அதை பெருசா ஆக்குவாங்க. இதெல்லாம் இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நீங்க அவர் மேல அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்தாதான் சரியா இருக்கும் அப்படிங்கிறது தான் உளவுத்துறையிலேருந்து எல்லாமே ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. நீங்க அதுல கொஞ்சம் காரணம் என்னன்னா, கலைஞரோட பயணித்தவர், இக்கட்டான சூழ்நிலையில் என்ன திமுகல இருந்து களம் கண்டவர் அவரு. அதனால என்ன நினைக்கிறாங்க, உடனே எடுத்த உடனே நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படிங்கிறதுனாலதான் இப்ப இவ்வளவு லேட்டு. வேற ஒருத்தர்னா கண்டிப்பா இன்னும் தூக்கி போட்டிருப்பாரு முதல்வர். ஸோ அதனாலதான் கொஞ்சம் பொறுமையா ஒரு ஒரு விஷயமா பாக்குறாங்க. பட் முதல்வரை பாக்குறதுக்கு டைம் கேட்டிருக்காரு. பட் முதல்வர் பார்க்கல அவர். ஆமா, ஆமா. அப்ப பார்த்து ஏதாவது ஆமா, ஆமா. முதலமைச்சர் ஒரு கடும் ஆத்திரத்துல தான் இருக்காங்களா? ஏன்னா தொடர்ந்து தேர்தல் சமயத்துல இப்படியான ஒரு கட்சிக்கும் அந்த ஆட்சிக்கும் ஒரு களங்கம் ஏற்படுத்தக்கூடியதா நினைக்கிறாரு முதலமைச்சர். ஆமா, நீங்க இந்துத்துவாக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் திமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரட்டிவ் கொண்டு போகுது. ஒரு டீம் கொண்டு போறாங்க. ஒண்ணும் இல்லாத திருப்பரங்குன்றம் இஷ்யூ. ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் அவங்க பெருசாக்குறாங்கல்ல. அப்படி பாக்குறப்போ பொன்முடி மாதிரி சீனியர்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா அவங்கெல்லாம்? சும்மா ஒரு 50-60 பேர் கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சியில ஒரு இன்கேமரா மீட்டிங்னா யாரும் வீடியோ எடுக்காம இருந்தா கூட அவங்களுக்கான ஒரு கருத்து பரிமாற்றமும் இல்லை நாங்க திராவிட கழகத்தை எப்படி வளர்த்தோங்கிறதுக்கு சொல்றது இது பயிற்சி பற்றையாது. அதுக்கு பேசுற விஷயங்கள் மாதிரி பேசிவிட்டாரு அவரு. அலட்சியமா பேசி இன்னைக்கு ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அதனால இதுல எனக்கு என்னமோ முதல்வர் உடனே சமாதானமாவாருன்னு தெரியல. சட்டமன்றத்துல என்ன மாதிரி அணுகுமுறையை பிஜேபியும் அதிமுகவும் செயல்படுத்த போகுது, அவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. இதை வச்சுதான் அடுத்த கட்ட நடவடிக்கையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பதவி கூட நீங்க பறிக்கப்படலாம்னு சொன்னீங்க. அது சம்பந்தமா ஏதாவது திமுக வட்டாரங்கள்ல இருந்து தகவல் வந்துச்சா சார்? இல்ல, முதல்வரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை அதுதான் நம்ம சொல்றோம். அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அவர் தயாராயிட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. காரணம் என்னன்னா, இது மிகப்பெரிய ஒரு சங்கடமா இருக்கு அப்படிங்கிறதுனால. பட் அதான் சீனியருங்கிறதுனால உடனே செய்ய முடியாது. காரணம் என்னன்னா, இந்த இடி நேருக்கான விஷயங்கள் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு டைம்ல அவர் ஏற்கனவே சீனியர்கள்லாம் துரைமுருகன் இந்த ஒரு இஷ்யூ ஓடிட்டு அவரு மன்னிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே தடுமாறி முதல்வர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆற போட்டு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. ஆனா நம்மளுக்கு கிடைச்ச தகவல் பொன்முடி மேல அடுத்த கட்ட நடவடிக்கை உறுதியாக இருக்கும். அது இன்னைக்கா நாளைக்கான்னு தெரியல, உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு. காரணம் என்ன, அவங்க குடும்பத்து ரீதியாவே எல்லாமே இந்த பெண்கள்ங்கிறப்போ எல்லாத்துக்கும் ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இந்த சம்பவத்தை ஒட்டி அதிமுக இன்னைக்கு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா வரக்கூடிய 16ஆம் தேதி மகளிர் அணி தலைமையில அந்த போராட்டம் நடக்க போவதாக பொன்முடி இது மாதிரியான பேச்சுக்களை இன்றைய தினம் எடப்பாடியார் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சோ அதிமுக எடுக்கக்கூடிய இந்த இஷ்யூஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதிமுக பிஜேபி கூட்டணி கட்சி. நீங்க பிஜேபி கன்சிடர் பண்றீங்க, அதிமுக கன்சிடர் பண்ணல. ஆமா, நீங்க அதனால பிஜேபி கூட்டணி
ம். பிஜேபி கூட்டணியோட முதல் போராட்டமா இது வந்து அதிமுக அறிவிச்சிருக்குது. என்ன ம்ஹ்ம். ஆட்டோமேட்டிக்கா இத வந்து அவங்க கூட்டணி கட்சியான பிஜேபியும் அதுல கலந்துக்கணும்னு சொல்லிட்டா என்ன ஆச்சு உங்களுக்கு? ம், ம், ம். நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இத ஏற்படுத்தி குடுத்துட்டார்ல பொன்முடி. என்ன? நீங்க ஒரு மதச்சார்பற்ற அணி அப்படிங்கிற ஒரு ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கப்போ, இது மாரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்ப ஏற்படுத்தி குடுக்குறாங்க. ம்ஹ்ம். என்ன? அதனால நம்ம என்ன சொல்றோம், இது நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ரொம்ப லேட். என்ன காரணம்னா, அமித்ஷா வருகை, அப்புறம் பிஜேபி மாநில தலைவர் தேர்வு. இந்த விஷயங்கள்னால தான் அது டிலே ஆயிடுச்சு. இல்லன்னா கண்டிப்பா இன்னைக்கே அந்த ஆர்ப்பாட்டம், ம்ஹ்ம். அடுத்தடுத்த விஷயங்கள் பெருசா பண்ணியிருக்கிறது. ஓ! அண்ணாமலை மட்டும் இருந்தா சும்மா இருந்திருக்க ம். மாட்டார்ல. ம்ஹ்ம். ஆமா, ஆமா, ம். ஆமா, ஆமா. ஆமா. ஸோ, அப்போ இதுல வந்து ஒரு ஒரு சாதகமான சூழ்நிலையும் வந்திருக்குன்னு சொல்ல வரீங்க. குறிப்பா 100% எப்படி அமித்ஷாவோட வருகை, தலைவர் மாற்றம், இது மாதிரியான நிகழ்வுகள் வந்து இது ஒரு பேசுபொருளா ஆக்க விடாமல், அண்ணாமலை இருந்திருந்தால் நீங்க சொல்றது போல மிகப்பெரிய ஒரு அரசியலாக்கி பூதாகரமா ஆக்கி விட்டுருப்பாரு ஆமா. இந்த விஷயத்த கண்டிப்பா, அப்படின்னு. கண்டிப்பா, கண்டிப்பா, ஓ! கண்டிப்பா. ஓ! இப்போ ஆமா. அடுத்ததா நம்ம பார்க்குறோம் சார். இன்றைய தினம் காலையில வந்த செய்தி, டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி நான் தான் தலைவர்ன்னு அறிவிச்சாரு. அதுல நான் வந்து மீண்டும் நான் உறுதியா இருக்கேன் அப்டின்னும் சொல்லியிருக்கிறாரு. என்னை வந்து சமாதானப்படுத்துவதற்கு அல்லது என்னைய வந்து அறிவுரை சொல்வதற்கு யாரும் வந்து நீங்க தைலாபுர தோட்டத்துக்கு வரக்கூடாது அப்டின்னு சொல்லி ராமதாஸ் ஐயா அவர்கள் சொன்னதாக தகவல் வந்து செய்தி ஊடகங்கள்லாம் போட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நேற்றைய தினம் திலகபாமா அவர்களும் வந்து தைலாபுரத்து தோட்டத்துக்கு போனாங்க. ஆனா, ராமதாஸ் அவர்கள் சந்திக்க மறுத்து விட்டார் அப்படின்ற செய்தி வந்துச்சு. இன்றைய தினம் ஜி.கே. மணி அவர்கள் மட்டும் டாக்டர் மருத்துவர் ஐயா அவர்கள வந்து சந்திச்சதாக வந்து தகவல்லாம் வருது. ஸோ என்ன முடிவுல இருக்காரு டாக்டர் ராமதாஸ்? இல்ல நீங்க அன்புமணிக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க சகோதரிகள், ம். அவங்களே போய் பார்த்து பேசியிருக்கிறாங்க அப்பாவ. ம். இல்ல அவரே இருக்கட்டுமே, ஏன் இவ்வளோ ஒரு அவசரப்பட்டு முடிவு எடுத்தது அவங்கள்ட்டயுமே அவரு வந்து ம் ராமதாஸ் வந்து கொஞ்சம் கடுமையா தான் சொல்லியிருக்காரு. ம். ம். எனக்கு தெரியாம கட்சி நடவடிக்கைகள் ம். ஆரம்பிச்சுட்டாங்க, பண்ணிட்டு ம். இருக்கிறாங்க. கூட்டணி யாருடன் கூட்டணின்னு என்ட்ட கூட டிஸ்கஸ் பண்ணல. ம். அப்படி பண்றங்கிற ஒரு சூழ்நிலைய வந்து நான் ஏத்துக்க முடியாது. அதனால குடும்பம் வேற, கட்சி வேற. ம். ம். என்ன அதனால நம்ம இந்த விஷயத்துல யாரும் தலையிடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காரு ராமதாஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைச்ச தகவலா ம். 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 பார்க்குறோம். நக்கீம். காரணம் என்னன்னா, நீங்க ஒரு கட்டுப்பாடு, ஒற்று தலைமை இந்த பிரச்சனை தானே பெருசே ஆகுது. இப்ப இரட்டை தலைமைங்கிறப்பதனால இப்படி ஒரு இஷ்யூ. நீங்க ராமதாஸ் தான் நிறுவன தலைவர். இப்போ என்ன? அவர் நிறுவனர். நிறுவனர் ஒருத்தர வந்து கட்சிக்கு வேற ஒருத்தர் அவருக்கு வந்து வேற ஒரு நிர்வாகிய மாத்துறாரு. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. கட்சிய விட்டு நீக்கல. அவர வந்து டிகிரேட் பண்ணல. பெருசே இல்ல. ஒரு செயல் தலைவர்ன்னு ஒரு அறிவிப்புக்கே மாநில பொறுப்புல இருந்த ஒருத்தவங்க என்ன உடனே ரியாக்ட் பண்றாங்க. ம். வேற மாரி ஜனநாயகம் செத்து விட்டதுங்கிற ஒரு வார்த்தைய அவங்க சொல்றாங்க. ம். என்ன? இத வந்து அது எப்படி இருக்கு? அப்ப கட்சி வந்து 2ஆ பிரிஞ்சு இருக்குங்கிறத கண்கூடா தெரியுது. ம். இதுக்கு ம். மேல அப்புறம் எப்படி ராமதாஸ் வந்து ஒத்துக்குவாரு? ம். புரியுதுங்களா? ரைட்டு. எதா இருந்தாலும் ஐயா சொன்னது சரிதான் அப்படின்னு ஒரு 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 எல்லாமே ம். கிட்டத்தட்ட முடிவு பண்ணாங்கன்னா, ஒரு ம். இன்னைக்கு இல்லனாலும் இன்னும் ஒரு 10 நாள்லயோ, 1 மாசத்துலயோ ஒரு தன்னுடைய முடிவுல மறுபரிசீலனை பண்ணுவாரு. ஆனால் மீண்டும் ஒரு தரப்பு வந்து அன்புமணிக்கு சப்போர்ட் பண்ணி அறிக்கை விடுறது, ம். ம். இவருக்கு ராமதாஸுக்கு எதிரான கருத்துக்கள தெரிவிக்கிறப்போ, அவரு முரண்டு பிடிக்க தானே செய்வாரு, இந்த விஷயத்துல. இது இப்போ நான் ஆமா ம். அன்புமணி தான் இந்த விஷயத்துல தவறு பண்ணியிருக்காரு. ம். அப்படிங்கிறது தான் சீனியர்களுடைய குற்றச்சாட்டு. காரணம் என்னன்னா, ஓ! சமீப காலமா ஒரு 6 மாசமாவே பாராளுமன்ற தேர்தல் அப்போ ஒரு நடவடிக்கை மு மு கூட்டணி குறித்து முடிவெடுக்கிறது இருக்கட்டும். தொடர்ந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு பிரச்சனையாச்சுல்ல. டிசம்பர்ல ம். இளைஞர் அணி தலைவர். அதே ம். ம். பிரச்சனை மாரி. இப்படி ஒரு ம். சூழ்நிலையிலேருந்து தொடர்ந்து அன்புமணி வந்து ராமதாஸ பார்க்கறதுக்கு அவாய்ட் பண்ணிட்டு, ம். அவரா கட்சி நடவடிக்கைகள், கட்சி அறிவிப்புகள்லாம் அவரு தன்னிச்சையா பண்றாரு. ஸோ, அத வந்து ஏத்துக்கல அவரு தலைவர். நிறுவன தலைவர். அதனால தான் அவரு இப்படி நடவடிக்கை எடுத்திருக்காரு. அதனால அவருடைய ராமதாஸுடைய நடவடிக்கை நியாயமானது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சீனியர்களுடைய கருத்தா இருக்கு. அதனால தான் ஜி.கே. மணி அவரு ஜி.கே. மணிய மட்டும் கூப்ட்டு ம். ராமதாஸ் பேசியிருக்கிறாரு. பேசுறாரு. ஆமா பேசியிருக்காரு. காரணம் என்ன? ஜி.கே. மணிய தலைவர்லேருந்து தூக்கிட்டு, நீங்க அன்புமணிக்கு அன்புமணி போடுறப்போ ராமதாஸ் அவர்களுக்கு ஆ குடுத்தாரு.
அப்ப வந்து ஜி.கே. மணியோ யாரும் ஒண்ணும் பெருசாவே ரியாக்ட் பண்ணல. ம், அவர் ம், என்ன முடிவு எடுக்கிறாங்களோ ஏத்துக்கிட்டாங்க. ம், ஆனா, நீங்க அப்பா எடுக்கிற முடிவுக்கு பையனே கட்டுப்படல பாருங்க. ம். பார்த்தீங்களா? நீங்க வேற ஒருத்தர் இல்ல. மகனுக்கே அத ஏத்துக்க முடியல. அது படிக்கிறப்போ, அவர் எப்படி ராமதாஸ் இல்ல, இல்ல. எனக்கு நீங்க தெரிஞ்சு சொன்னது இனி போல தன்னுடைய சகோதரி மகனை கூட தலைவரா, அல்லது வேற யாரோ தலைவரா கூட போடாமல், தன் தகப்பனார் தான் தலைவராங்கிற பொறுப்ப எடுத்துக்கிட்டாரு. அத கூட பொறுக்க முடியல. பொறுக்க முடியல. அது வந்து எப்படி ஏத்துக்க முடியும்? சரி ம். அதனால நீங்க இந்த விஷயத்துல ராமதாஸுடைய நடவடிக்கை தான் சரியா இருக்கும். பட் ஃபியூச்சர்ல அவர் தான் ஜெயிப்பார். அன்புமணி வந்து விதண்டாவாதமாவோ, பிடிவாதத்தில எந்த பெரிய லெவல்ல அவரால ஒண்ணும் சாதிக்க முடியாது அப்படிங்கிறது தான் சீனியர்கள் நம்மள்ட்ட சொல்ற தகவலா இருக்கு ஹக்கீம். இதுல கூடுதலான தகவல் சார். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ பிஜேபியோடு அதிமுக சேர்ந்துருச்சு. இப்போ இவங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும் சார்? இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து நமக்கு அடுத்து வருங்காலத்துக்கு எதிர்காலம் வேணும்னா நம்ம திமுகவோட கூட்டணி போணும் அப்படிங்கிற மனநிலையோட டாக்டர் ராமதாஸ் ஐயா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது அரசியல் வட்டாரங்கள்ல. ஆ சோ அப்படி இருக்கும் பட்சத்தில பாமகவினுடைய நடவடிக்கை திமுகவை நோக்கி நகரக்கூடுமா? பிஜேபியோடு நம்ம மீண்டும் வந்து கூட்டணி வச்சோம் அப்படின்னா, நமக்கு அவருடைய எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாவும் அப்படின்னு அவர் நினைப்பாரா? 2வது பிரேமலதா அம்மையார்ட்டயும் வந்து இதே சம்பந்தமா கேட்கறாங்க. அதிமுக, பிஜேபி கூட்டணி பத்தி உங்க கருத்து என்னன்னு சொல்லி. அதுக்கும் மேடம் பிரேமலதா அவர்கள் வந்து நான் பதில் சொல்ல மறுத்திருக்கிறாங்க. இத பத்தி நான் எந்த நோ காமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 2 விஷயத்தையும் எப்படி சார் பார்க்குறது? பாமக, தேமுதிக இவங்களுடைய 2 பேரோட மூவையும். இல்ல தேமுதிக வந்து ஏற்கனவே அதிமுகவால பாதிக்கப்பட்டுருச்சு. இந்த ம். ராஜ்யசபா சீட்டு உண்டா? இல்லையான்னு கேட்கிறப்போ, நாங்க ஒண்ணும் சொல்லலையே! நாங்க உங்கட்ட சொன்னோமா? அப்படின்னு கேட்டாரு. யாரு? எடப்பாடி. ம். அதுல அந்த இபிஎஸ். அந்த ஆமா, ஆமாம். இபிஎஸ். அதனால அந்த துரோகம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய படிப்பினை. அதனால அவ்வளோ அவசரப்பட்டு ஏன்னா இனிமே பிஜேபிய நம்பி போனாலும் போவாங்களே ஒழிய, எடப்பாடிய நம்பி போமாட்டாங்க. தேமுதிகவுடைய நிலைமை அதுதான். ம்ஹ்ம். பட் அதே சமயத்துல டெட் எகென்ஸ்டா இருக்கு பாமகவுடைய நிலைமை. ம். பாமகல அதிமுகவ நம்பி போனாலும் போகலாம். பட் பிஜேபிய நம்பி போக வேண்டாம். ம். ம். ஏன்னா, இஷ்யூ பேசிஸ்ல மட்டும் தான் நம்ம கூட்டணிக்கு சரியா இருக்குமே ஒழிய, எல்லாத்துக்கும் நம்ம போட்டாலோ, சரி ஓகே சொன்னாலோ, நம்மளுக்கு எதிர்கால அரசியல் வந்து சரியா இருக்காதுங்கிறது ராமதாஸுடைய நிலைப்பாடு. நீங்க காவேரி இஷ்யூவா இருக்கட்டும், தேசிய கல்விக் கொள்கை விஷயமா இருக்கட்டும், ம். ம். ஒவ்வொரு விஷயங்களும் மும்மொழி கொள்கை விஷயமா இருக்கட்டும், ஒவ்வொன்லயும் பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் வந்து திராவிட சித்தாந்தத்தையும், திராவிட அரசியலையும் முன்னெடுத்து தான் பண்ணுவாரு. ஒவ்வொரு விஷயங்களையும் முடிவெடுப்பார். இப்படி பார்க்குறப்போ, நீங்க வந்து பிஜேபியுடைய ஸ்டாண்ட் வேற மாரி இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களையும். ஸோ ம். அவங்கள நம்பி போக வேண்டாம். திராவிட கட்சிகளோடு சேர்ந்து பயணிச்சா தான் உங்களுக்கு சரியா இருக்கும். அப்படிங்கிறது தான் ராமதாஸுடைய நிலைப்பாடா இருக்கு. அதனால இ நேத்து பேசி முடிச்சுட்டாங்க. பிஜேபி, ஏடிஎம்கே கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. இப்ப இன் ஃபியூச்சர்ல அடுத்தடுத்த விஷயமா என்டிஏல யார் யார் பங்கேற்க போறாங்க அப்படிங்கிறத குறித்த பேச்சுவார்த்தை 1 மாசத்துக்கோ இல்ல 2 மாசம் கழிச்சோ நடக்கும். ம். அதுல சேர்ந்ததுக்கு அப்புறம் தானே கூட்டணி யார் யாருக்கு எவ்வளவு சீட்டுங்கிறதெல்லாம் வரும். அதனால நேத்து யார் யார் போகல, யாரும் பார்க்கல அமித்ஷாவங்கிறதுனால அவங்கலாம் என்டிஏல இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் தான். திமுக கூட்டணிக்கு இனிமே யார் போனாலும் சீட் ஷேரிங்ல ரொம்ப சங்கடமாயிடும். ம்ஹ்ம். ஏன்னா ஆல்ரெடி ஃபில்லா இருக்கு ம். திமுக கூட்டணி. அப்ப இதுக்கு மேல திமுக பிற கட்சிகள உள்வாங்காதுன்னு சொல்றீங்க. ஆமா ரொம்ப வாய்ப்பு மிக மிக குறைவு தானே. ஓ! வாய்ப்பு ரொம்ப ஏற்கனவே ஃபுல்லா ஆமா. இருக்கு. ஆமா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஏற்கனவே வாங்குன சீட்டு அதே சீட்ட திருப்பி குடுக்குறதே பெரிய விஷயம் திமுக. ஏன்னா கடுமையான ஒரு கடும் போட்டியா இருக்கு. பார்கென் அதிகமா அன் இருக்குன்றீங்க. ஆமா நீங்க அதிமுக, பிஜேபி இருக்கிற சூழ்நிலையில பிஜேபி ஒரு 20 சீட்டு, 30 சீட்டு வாங்குனா, அந்த ம். 30 சீட்டும் திமுகவுக்கு லாபம். அந்த 30 சீட்ல யார் நிக்க போறாங்கிறது ஒரு பெரிய விஷயம். ம். ம். அது எல்லாத்துக்கும் அவங்க என்ன சொல்றீங்க? அது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த 30 சீட்டும். அதனால சீட் ஷேரிங்ல கண்டிப்பா ஒரு சங்கடம் வரும். அதனால திமுக இனிமே பெரிய கட்சிகள என்கேஜ் பண்ணாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இறுதியான ஒரே ஒரு விவகாரம் சார். இப்ப டிடிவி தினகரன் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டியிருந்தாரு. அ மோடியினுடைய தலைமையில் நாங்க எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருக்கோம். அ ஐ நாங்க திமுகவ தோற்கடிக்கணும். எங்களுக்கு காமன் மினிமம் புரோகிராம் அதுதான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. மேலும் ஒன்றிணைந்த அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்ல. சில அ
சுயநலவாதிகளால வந்து அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படாது அப்டின்னே ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. ஸோ அப்ப டிடிவியும் தனியா தான் செயல்பட போறாரு. ஓபிஎஸும் தனியா தான் செயல்பட போறாருங்கிற அந்த அவருடைய வார்த்தையிலிருந்து புரிஞ்சுக்கலாம். இவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமா, நீங்க அமித்ஷா நேத்து சொன்ன வார்த்தைகள் 2மே அதிமுகவுக்கு அதிமுக தொண்டர்கள ரொம்ப ஒரு சோர்வு அடைச்சிருக்கு. ஒண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணிங்கிற ஒரு வார்த்தை. என்ன? கூட்டணி ஆட்சி. கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு வார்த்தைய அவர் சொன்னது ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னன்னா, எல்லாத்துக்கும் ஒரு குழப்பமா இருக்கு. என்ன சொல்றாரு? அப்போ வந்து அதிமுக ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால், அப்ப பிஜேபிக்கு எத்தன மந்திரிகள்? துணை முதல்வர் இருக்காங்களா? இப்படி ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு. ம். இன்னைக்கு வந்து பேசும் பொருள் இப்ப அதிமுககாரங்க 2 பேர் பார்த்தா, அதான் பேசிக்கிறாங்க. என்னையா கூட்டணி ஆட்சிங்கிறாய்ங்க அப்படிங்கிற மாரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஒண்ணு. அடுத்தது அமித்ஷா இன்னொரு விஷயத்திலயும் குழப்பமா பேசிட்டு போயிட்டாரு. என்ன பேசிட்டாருன்னா, அதாவது அதிமுகவுடைய உள் விவகாரங்களில் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ரைட். பட் என்டிஏல இன்னும் பல கட்சிகள் வரும். குறிப்பா இங்க ஏற்கனவே என்டிஏல நீங்க டிடிவிலாம் இருக்கிறாருன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கணும் அவரு. ம். என்ன காரணம்? சொல்லியிருக்கணும் அவரு. ம். அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொன்னாவே, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சோர்வு, குழப்பமாயிடுச்சு அதிமுகல தொண்டர்கள் மத்தியில. காரணம் அப்போ டிடிவிக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சா? ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு இல்ல. சசிகலாக்கெல்லாம் இனிமே வாய்ப்பு இல்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுல ஒரு அமித்ஷா ஒரு தெளிவா சொல்லியிருந்திருக்கணும். என்ன சொல்லியிருந்திருக்கணும்? என்டிஏல ஏற்கனவே இருக்கிறவங்க எல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த முறை இதெல்லாம் பாராளுமன்றத்துல என்டிஏ இருந்துச்சு. பாராளுமன்ற தேர்தல்ல இருந்தாங்கல்ல. அதுல ஏற்கனவே இருந்தவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அதிமுகவும் கூடுதலா சேருது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாம். அத சொல்லாம விட்டுட்டாரு. ஆனா, இதுல உண்மையிலேயே பரிதாபமான ஒரு சூழ்நிலை ஓபிஎஸ்க்கு தான். ஏன்னா, அவரு வந்து தான் ரொம்ப நாளா அதிமுகல சேர்ந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தவர் அவர் தானே. டிடிவிக்கு கிளியரா இருக்காரு அவரு. அவரு என்டிஏல தான் இருக்கேன்னு சொல்லிட்டாரு. ஆட்டோமேட்டிக்கா அத வந்து பிஜேபியும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அவருக்கு ஒரு 4, 5 சீட்டு அவர் குக்கர்ல நின்னுட்டு போறாரு. அவ்வளவுதான். அப்போ ஓபிஎஸ் என்ன பண்ண போறாரு? அதிமுகல அவங்க சேர்க்க மாட்டேன்னு எடப்பாடி பிடிவாதமா இருக்காரு. சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கு இடம் இல்லை அப்படின்னு. நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே தனி கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு. ஒருவேளை தனி கட்சி இல்லை அப்படின்னா அவருடைய இடம் என்ன ஆகுது? பிஜேபியில தான் சேரணும். ஒருவேளை பெரிய ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. நம்ம அதை மறந்துட்டே இருக்கோம். விஜய். ஓபிஎஸ் அவர்கள் விஜய் கட்சியில சேர்றது வாய்ப்பு இருக்கா? போலாம். ஏன் அப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க? நீங்க திருப்பி போய் உட்கார்ந்துட்டு ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு என்டிஏக்கு போய் சேரலாம். சேர்ந்தாலும் அங்க எடப்பாடி வந்து அங்க பிரச்சாரம் பண்ணுவாரா? இப்ப டிடிவிக்கு அந்த சங்கடம் இருக்கு. என்டிஏல டிடிவி சேர்ந்துட்டாருன்னா 4 சீட்டோ 5 சீட்டோ அந்த 4, 5 தொகுதிகள்ல எடப்பாடி வந்து பிரச்சாரம் பண்ணுவாரா? அதிமுக காரங்க பிரச்சாரம் பண்ணுவாங்களா? அது எப்படி இது நடக்க போகுது? அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. அதனால அதான் செல்வ பெருந்தகை அவர்கள் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தாரு. இது வந்து முரண்பாடுகளின் மொத்த உருவம் தான் இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து பொருத்தி பார்க்கும்போது மேட்ச் ஆகுதா சார்? ஆமா. ரொம்ப ஒரு குழப்பமான சூழ்நிலை தானே. நீங்க நல்லா பாருங்களேன். நம்மளே யோசனை பண்ணா, டிடிவி அந்த கூட்டணியில இருந்தாருன்னா, எப்படி செய்ய போறாங்க? டிடிவிக்கு ஆதரவா எடப்பாடி பிரச்சாரம் பண்ணுவாரா? எடப்பாடிக்கு ஆதரவா போய் டிடிவி போய் பிரச்சாரம் பண்ணுவாரா எடப்பாடியில? இது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம். புரியுதுங்களா? அதனால இந்த ஒரு குழப்பத்துல ஒரு லாபம் பெறப்போறது விஜய் தான். இந்த ஒரு குழப்பம். அதனால தான் இன்னைக்கு ஒரு அறிக்கைய ரொம்ப அதிமுக, பாஜக கூட்டணிக்கு எதிராவே ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. பட் அதுல வழக்கமா பார்த்தீங்கன்னா, திமுகவையும் பிஜேபி அதிமுகவை பெருசா விமர்சனம் பண்ணல அவரு. பிஜேபி, திமுக, திமுகவை மட்டும் தான் பேசிட்டே இருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, நம்மளுக்கு இனிமே ஒரு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. என்ன? நம்ம கிட்டத்தட்ட 3வது இடம் அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இப்ப அவருக்கு. வேற வழியே இல்ல. என்ன? நல்லா பார்த்தீங்கன்னா, மும்முனை போட்டி அப்படின்னு வந்தா, அது திமுகவுக்கு சாதகம்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். என்ன? அதனால ஓபிஎஸ் போன்றவர்கள் தான் இப்போ ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலையில இருக்காங்க. பட் என்ன செய்ய போறாருங்கிறது அடுத்தடுத்த நாட்கள்ல தான் தெரியும். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கியமைக்கு மிகுந்த நன்றிகள் சார்.
நன்றி ஹக்கீம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.